உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஹசிஎஃப் எல்சிஎம்முடைய 3வது வீடியோ. ஸோ ஆக மொத்தம் நம்ம 8 டைப்பு பார்த்துட்டோம். இது 9வதுலேருந்து 12வது டைப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் சரியாக காலையில் 8 மணிக்கு நம்ம பார்க்கக்கூடிய மேக்ஸுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ 3வது நாள் அடி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அழகான முறையில் இன்றைக்கி நம்ம ஹசிஎஃப் எல்சிஎம்மில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹசிஎஃப் எல்சிஎம்மில் மார்க் இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட முக்கியமான டைப் 4 டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜனவரி 10 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபம். ஒரு ஹசிஎஃப்ஓ எல்சிஎம்ஓ பாயிண்டில் கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது, டெசிமலில் கேட்டால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்போதும் போல் ஒரு எடுத்துக்காட்டு சம் சொல்லுவேன், கீழே உங்களுக்கான ப்ராப்ளம் கீழே இருக்கும். இப்போ இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, 22.1 தெரியுதா கமா, சரிங்களா, 0.7 கமா எப்படி வச்சுக்கலாம் 28 என்ற எண்களுக்கான எல்சிஎம் ஹசிஎஃப் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்டில் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பாயிண்டில் ரைட் சைடில் எத்தனை நம்பர் மேக்ஸிமம் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், 0.49 இருக்குன்னு வச்சுக்கோமே, இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ பாயிண்டில் ஒரு ஸ்தானம் இங்கே 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ அதிகபட்சமாக எத்தனை ஸ்தானங்கள் இருக்கோ அத்தனையால் பெருக்கிறணும், 0 சேர்த்து. அத்தனையால் பெருக்கிறோம்னா 100ஆல் பெருக்கணும். ஏன் சார் 100ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா, அதிகபட்சமாக 2 டிஜிட் இருக்குது. இப்போ அதிகபட்சமாக 3 டிஜிட் இருந்தால் 1000ஆல் பெருக்கணும். அதிகபட்சமாக ஒரே ஸ்தானம் இருந்தால் 10ஆல் பெருக்கினா போதும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ நம்ம எதால் பெருக்க போகிறோம்னா 100ஆல் பெருக்க போகிறோம். எஸ், அப்போ நான் 100ஆல் பெருக்கினேன்னா ஒரு ஸ்தானம் போக இன்னும் ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு 0, இங்கே ஒரு ஸ்தானம் 2 0, அப்போ 7 0ன்னு வரும். இங்கே ஃபுல்லாகவே இருக்குது, அப்போ 28 2 0, இங்கே 49ன்னு வரும். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு 0 முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு ஸ்தானத்துக்கு இருக்குது 0 இருக்குது, 0வை ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு 0 கழிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 0 இருக்குது, ஆட் பண்ணியாச்சு. இங்கே புள்ளியே இல்லை, அப்போ 2 0வை ஆட் பண்ணிடலாம். இங்கே 2 ஸ்தானத்துக்கு 2 0, அப்போ 49. இப்போ நீங்கள் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஹசிஎஃப் கேட்குறாங்களோ ஹசிஎஃப் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்போதும் போல் நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடில். இப்போ ஹசிஎஃப் கேட்குறாங்கன்னா 7 30 10 7 4 28 400 7 7 49. இதுக்கு மேலே கண்டிப்பாக ஹசிஎஃப் வராது. இப்போ ஹசிஎஃப் ஆன்சர் 7ன்னு வருது, சரிங்களா? எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். திரும்ப 10 போட்டு பார்த்துக்குங்க, சரிங்களா? ஒரு எல்சிஎம் இப்படி வருதுன்னு வச்சுக்குவோமே, இப்படி வருதுன்னு வச்சுக்குவோம். இப்போ எனக்கு ஹசிஎஃப் இது வருது, எல்சிஎம் இது வருது. எதால் பெருக்குனீங்களோ வர்ற ஆன்சரில் அதால் டிவைட் பண்ணிடணும். அப்போ டிவைடட் பை 100. ஸோ அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், அதாவது லெஃப்ட் சைடில். அப்போ 7 ஒரு ஸ்தானம், இன்னொரு ஸ்தானம், முடிஞ்சு போச்சு. அப்போ ஹசிஎஃப் என்ன 0.07. சரி, அப்போ எல்சிஎம் கேட்டால் இதுதான் ஆன்சர் வருதுன்னா டிவைடட் பை 100 அடித்தா எல்சிஎம் அப்படிங்கிறது 28. அப்போ கான்செப்ட் என்னவென்றால், அதிகபட்சமான டெசிமல் ரைட் சைடில் இருக்கிறத அத்தனை 0 போட்டு பெருக்கிடணும். பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சி எதால் பெருக்குனீங்களோ கடைசி வர ஆன்சரை வகுத்துட்டா ஆன்சர் முடிஞ்சிச்சு. இதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ இதில் உங்களுக்கு டிஎன்பிசி ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு 1 தான் கிடச்சிச்சு, அதுவும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். அதாவது 0.216,6,2 இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் இதுக்கான ஹசிஎஃப் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான கேள்வி கொடுத்தாச்சு. ஸோ இந்த டைப் கம்ப்ளீட்டட். அடுத்த டைப்புக்கு போகலாமா? எஸ், அடுத்த டைப் என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான சம் தான். இந்த டைப்பில் இருந்து கேள்விகள் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன சார் டைப் இந்த டைப் அப்படின்னா, தியரமா? எஸ், தியரிக்கலாக சில கேள்விகள் கேட்பாங்க. எப்படி சார் அப்படின்னா, இப்போ சொல்கிறது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். எப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்க, அதாவது ஒரு தியரமாக இருக்கும், தொகை கணக்குகள்னு சொல்லுவாங்க. இப்போ எல்சிஎம் சார்ந்த தொகை கணக்கு என்ன, ஹசிஎஃப் சார்ந்த தொகை கணக்குகள் என்ன? ஒரு வட்ட வடிவ மைதானத்தை 3 நபர்கள்
ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் முறையே. ஒரு வட்ட வடிவ மைதானம், 3 நபர்கள் இல்லை 4 நபர்கள் 5 நபர்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் முறையே 252 வினாடி இல்லை நிமிடங்கள், 108 நிமிடங்கள், 98 நிமிடங்கள் எனில் அவர்கள் அனைவரும் சந்திப்பது எப்பொழுது? இல்லை எவ்வளோ மணி நேரம் கழித்து அவர்கள் ஆரம்பித்த இடத்திலே சந்திப்பார்கள்? ஒரு ஜாப்பை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு ஜாப்பை அவங்கவுங்க வெவ்வேறு காலகட்டத்தில் முடிக்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வேறு எடுத்துக்காட்டு இருக்குது. ஒரு சிக்னல் இருக்குது. ஒரு சிக்னலில் 4 ரோடு சிக்னல் இருக்குது. ஒவ்வொரு சிக்னலும் 3 நிமிடங்களுக்கு ஒரு முறை 4 நிமிடங்களுக்கு ஒரு முறை சமிக்கைகள் செய்தால் எப்பொழுது எல்லா சிக்னலும் ஒரே நேரத்தில் சமிக்கைகள் செய்யும் கேட்டாலும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நான் வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 6 மணி கடிகாரங்கள் மணி அடிக்கும் முறையே, ஒரு 6 மணி கடிகாரங்கள் மணி அடிக்கும் முறையே 2 நிமிடம், 4 நிமிடம், 6 நிமிடங்கள் என்றால் எப்பொழுது ஒன்றாக அடிக்கும்னு கேட்டாலும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கான்செப்ட் இஸ் நத்திங் பட் ஒரு ஜாப்பு, அந்த ஜாப்பை வெவ்வேறு காலகட்டத்தில் செய்யும் பொழுது எப்போ ஒரே நேரத்தில் சந்திப்பார்கள் கேட்டால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் தொகை கணக்கில். அப்போ ஹச்சிஎஃப் எப்போ தான் சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். 3 வித்தியாச அளவுகளை ஒரே மாதிரி அளக்க ஹச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். புரியலையே சார்? இப்போ 18 மீட்டர் துணியையும் 12 மீட்டர் துணியையும், சரிங்களா, 8 மீட்டர் துணியையும் அளப்பதற்கான ஒரே அளவுகோல் இல்லை மிகப்பெரிய அளவுகோல்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் இது எல்லாத்துக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஒரே மாதிரி, சமமான அளவு முறை, மிகப்பெரிய அளவு முறை, இதெல்லாம் இதுக்கு இருக்கக்கூடிய ஹிண்ட்டு. ஒரு தோட்டக்காரர் தனது வயலில் 6 கொய்யாக்கா கன்றுகளையும் 8 வேப்பங்கன்றுகளையும் 7 மா கன்றுகளையும் ஒரே வரிசையில் விதைக்கப்பட ஆசைப்பட்டால் அந்த வரிசை என்னவாக இருக்க முடியும்? ஒரு காமனாக ஒரு விஷயம் பண்ணால் அது ஹச்சிஎஃப். இவன் வெவ்வேறு காலகட்டத்தில் பண்ணால் இது டைம் வந்துடுங்க. இங்கே இடத்துல டைம் வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர். இதுதான் தொகை கணக்கு. ஏன்னா டைரெக்டாக ஹச்சிஎஃப் காண்க எல்சிஎம் காண்கன்னு கேட்க மாட்டாங்க. சொல்கிறது புரியுதானே? எஸ். சரி சார், இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போவோம். தெரியுதா? எஸ், தெரியுதா? இப்போ ஓகேவா? 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளியில் அடிக்கும் 6 மணிக்கடிகாரங்கள். மணிக்கடிகாரம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்ன, எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. இந்த மணிக்கடிகாரங்கள் மட்டும் எத்தனை முறை ஒலிக்கும்னு கேட்டால், இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அவை 30 நிமிடங்களில் எத்தனை முறை அடிக்கும்னு கேட்குறாங்க. 30 நிமிடங்களில். இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் என்னன்னு வரும்னா இந்த இடத்துல இதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. வர்ற ஆன்சர் வினாடி, மறந்துடாதீங்க, வினாடி. எல்சிஎம் 120 வினாடின்னு வரும். இது நான் கிளாஸ் எடுத்து 8 வருஷமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த சம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் 120 வருங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? 120 வினாடி. இதை நிமிடமாக மாற்றிடுங்க. நிமிடமாக மாற்றினா டிவைடட் பை 60 அடித்தா 2 வினாடிகள். அப்போ 2 வினாடிகளுக்கு ஒரு முறை ஒன்றா அடிக்கும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது ஒன்றா அடிக்கும். அடுத்த 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒன்றா அடிக்கும். இவங்க என்ன கேட்குறாங்க? 30 நிமிடத்தில் எத்தனை முறை ஒலிக்கும்? அப்போ 30 டிவைடட் பை 2ன்னு போட்டு ஆன்சர் 15ன்னு வருது இல்லையா? அப்போ ஆன்சர் 15ன்னு சொல்லிடக்கூடாது இந்த 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 சம்முக்கு மட்டும். இந்த மணிக்கடிகாரத்தை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை அடித்ததுக்கப்புறம் தான் டைமே ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 வினாடிகளுக்கு ஒரு தடவை அடிக்குதுன்னா எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு?
இது ஒவ்வொரு 4 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை அடிக்கணும். எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு? அப்போ ஸ்டார்டிங்காக எல்லாம் ஒரு தடவை அடிச்சிடும். அடித்ததில் இருந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 2 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை, அடித்ததுலேருந்து 4 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை. அப்படி தானே ரன்னிங் ஆள் ஒருத்தர் வாராருன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, அப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஒரு முறை அடிக்கும். அதனால இந்த மாதிரி கணக்குக்கு மட்டும் என்ன ஆன்சர் வருதோ அதோட +1 போட்டுறணும், மறந்துடாதீங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் 16. கிளியரா? புரியுதா? சந்தோஷம். அதை அப்படியே எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் சம்மு, இதெல்லாம் நீங்கள் தான் போட போகிறீங்க. நான் இதை போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி விடிய கான்செப்ட் உங்களுக்கு சொல்லியாச்சு. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லிடுறேன். ஒரே இடத்தில் துவங்கி ஒரே திசையில் ஏபிசி என்ற செவ்வக வடிவ பூங்கா, அது வட்ட வடிவ மைதானமாக இருந்தால் என்ன, செவ்வக வடிவமாக இருந்தால் நமக்கு என்ன? ஒரு ஜாப்பை வித்தியாசமான முறையில். அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ வர்றது வினாடிகளில் வரும். ÷ 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இதுலேயுமே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த ஷார்ட்கட் மட்டும், சரிங்களா? உங்களுக்காக. இப்போ என்ன ஷார்ட்கட்னா, இந்த 252, 308, 198, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. கடைசி வரைக்கும் கண்டுபிடிங்க. இப்படி வரும். 2 போட்டு 3 போட்டு 7 இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போடாமலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். யூனிட் டிஜிட்னா என்ன சார்? கடைசி இலக்கம். இப்போ 32 6, 6 7 42, லாஸ்ட் நம்பர் 2, 42, லாஸ்ட் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. இங்கே 8 இருக்குன்னு வச்சுங்களேன். 2 16, லாஸ்ட் நம்பர் 6. திரும்ப ஒரு 11 போகிறீங்கன்னா 1 6. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசியில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் 8ஆக இருந்தால் ஆன்சர் ஏ, 0ஆக இருந்தால் ஆப்ஷன் பி, 2ஆக இருந்தால் ஆப்ஷன் சி, 0ஆக இருந்தால் ஆப்ஷன் டி. இதுக்கு ஆன்சர் 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். இதுவும் ரிப்பிட்டேஷன் கொஸ்டின். கிட்டத்தட்ட 6 டைம் கேட்டாங்க, 6 டைம் 7 டைம் கேட்டாங்க டிஎன்பிசியில். என்ன செவ்வக வடிவத்துக்கு பதிலாக வட்ட வடிவ மைதானமும் கொடுத்துருவாங்க. செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹிண்ட். இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக போட்டு ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். வெவ்வேறு சாலை சந்திப்பில் வினாடிகள் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க 8 மணிக்கு அடிக்கும்னா 2 மணி நேரம் கழிச்சுன்னா 8 10 மணிக்கு. ஆன்சர் 2 மணி நேரம் அப்படின்னா 10 மணிக்கு. இல்லை 6 நிமிஷம்னா 8 6க்கு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. புரியுதா? எஸ். இது எல்லாமே அதே தான். இதுவும் உங்களுக்கு எல்சிஎம். இது பாருங்க, ஒரு மருந்து விற்பனை பிரதிநிதிகள் மூவர் ஒரு மருத்துவரை குறிப்பிட்ட நாளில் சந்திக்கிறார். முதல் பிரதிநிதி 10 நாட்களுக்கு ஒரு முறை, இரண்டாவது பிரதிநிதி 15 நாட்களுக்கு ஒரு முறை, மூன்றாவது பிரதிநிதி 20 நாளுக்கு ஒரு முறை. இப்போ இங்கே என்ன கண்டுபிடிப்பீங்க? இங்கே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ஜாப்பு வெவ்வேறு நாட்கள் காலம் வந்தால் எல்சிஎம். இங்கே பாருங்கள், புஷ்பா 75 கிலோகிராம் 60 கிலோகிராம் எடையுள்ள 2 அரிசி மூட்டைகளை வாங்குகிறார். இம்மூட்டைகளில் உள்ள அரிசிகளை தனித்தனியாக சம எடை மிகப்பெரிய அளவுகோல் வந்தாலே ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. 75 60க்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. ஆன்சர் அதுதான். புரியுதா? ரொம்ப முக்கியம். இவ்வளோதான் அந்த டைப்பு. சரிங்களா? அடுத்த டைப்பு ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு கஷ்டமான டைப்பு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க சார். இது நிறைய பேர் போடவே மாட்டாங்க. அது எத்தனை ஜோடிகள் அமையும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எத்தனை ஜோடிகள் அமையும்? அதாவது இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோமே, மொத்தமே இருக்கிறது 3 டைப்பு. 2 டைப் தான், 2 டைப் தான். என்னென்ன டைப்புன்னு பார்த்தரலாம். சரிங்களா? இரு எண்களின் பெருக்கல் பலன் சம்திங் 4500. இரு எண்களின் பெருக்கல் பலன், அவற்றின் ஹச்சிஎஃப் 70 எனில் எத்தனை ஜோடிகள் அமையும்? இது பெருக்கல் பலன். ப்ராடக்ட். அதே அடுத்த சம், இரு எண்களின் கூடுதல். ஒரு 108 எனில் அவற்றின் ஹச்சிஎஃப்
அதே எத்தனை வச்சுக்கலாம், 9 எனில் எத்தனை ஜோடிகள் அமையும், இப்படி கேட்பாங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. கான்செப்ட் புரிஞ்சுட்டா ஒன்றும் இல்லை. என்ன சார் கான்செப்ட்னா, இவங்க HCF கண்டிப்பாக கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. அப்போ அந்த எண்களை நாம் என்னவென்று வைத்துக்கொள்ள வேண்டும்னா, இந்த இடத்துல 70x, 70y வச்சுக்கணும் அந்த எண்கள். இப்போ இந்த இடத்துல 9x, 9y வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ரெண்டையும் பெருக்கற்பலன் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 70x × 70y சீக்வல்ட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு போடுறேன். இது இந்த 70 0க்கு 0 0க்கு 0 அடிச்சிடலாம். இங்கே எங்கேயே அடிச்சோன்னா XY = ஒரு 12 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து நிற்கும் இங்கே. இது ஒரு கான்செப்ட். இங்கே என்ன வரப்போகுது, ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்களா, கூடுதல் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 9x + 9y = 108 தெரியுதா, 9y தெரியுதா, 108. இந்த இடத்துல 9 காமனாக எடுத்தோம்னா x + y = 108. அப்போ x + y = சம்திங் ஏதோ வருது, 9 9 29 12 வருது. இப்போ இந்த XY 12 வருது, x + y 12 வருது. இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜோடிகள்னாலே HCF கொடுத்துருவாங்க. HCF வச்சு அவங்க ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடணும். இப்போ எத்தனை ஜோடிகள் அமையும்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, கரெக்டாக சொல்லிடுறேன். எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்னென்ன மதிப்புகள் வரணும்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னென்ன மதிப்புகள்னால் என்னென்ன சார் வரும், அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கலாம், 12னா வரிசையாக 12 12 சொல்லாமா, 1, 12 12 12 ஈராறு 12 சொல்லிக்கலாம், முன்னாங்க 12 சொல்லிக்கலாம். திரும்ப 4 12 வந்தது ரிட்டன் வரக்கூடாது, பொசிஷன்லாம் மாறக்கூடாது. அப்போ 4 12ன்னு எழுத தேவையில்லை, அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ அப்போ 3 ஜோடிகள் அமையுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 ஜோடிகள் அமையாது. இந்த 2ல் எதையுமே காமனாக எடுக்க முடியாததாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 செலக்டடா, செலக்டட். ஏன்டா செலக்டட், 3 4 எதுவுமே காமனாக எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி தான் அவன் காமனாக எடுத்துட்டானே, அதானே HCF. நான் சொல்கிறது புரியுதுங்களா? XYயிலேருந்து எந்த நம்பரும் காமனாக எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டோம். நம்ம ஆல்ரெடி எந்த நம்பர் எடுத்து வச்சுருக்கோம், அவன் HCF சொல்லியிருக்கானே 70ன்னு. ஸோ அப்போ ஜோடிகள் எது செலக்டட்னா, 2 எண்களில் எந்த நம்பரும் காமனாக எடுக்க முடியாத எண்களாக இருக்க வேண்டும். அப்போ 3, 4 செலக்டட், 2, 6 ரிஜெக்டட், 2 காமனாக எடுக்கலாம், தப்பு. 1, 12 செலக்டட், 1 விட்டுறணும், 1 காமனாக எடுக்க முடியும்னு சண்டை போடக்கூடாது. அப்போ எத்தனை ஜோடிகள் அமையும், 2 ஜோடிகள் அமையும். அப்போ x + 12 கூட்டினா எது 12 பார்ப்போமா. 1, 11 2, 10 3, 9 4, 8 5, 7 6, 6 இதோட நிறுத்திடணும். திரும்ப ரிவர்ஸில் வரும் 7, 5 அவ்வளோதான். இப்போ இதில் எது எது செலக்டட் நீங்களே சொல்லுங்கள். இதில் எது எது செலக்டட் ஆகும், நான் சொல்கிறேனே. செலக்டட், ரிஜெக்டட் 2 காமனாக எடுக்க முடியும், 3 காமனாக எடுக்க முடியும், ரிஜெக்டட் 4 காமனாக எடுக்க முடியும், ரிஜெக்டட் எதுவுமே எடுக்க முடியாது, செலக்டட். இதில் 6 காமனாக எடுக்கும், ரிஜெக்டட். அப்போ எத்தனை ஜோடிகள் அமையும், 2 ஜோடிகள் அமையும். இவ்வளோ தான் கான்செப்டே, உண்மையிலே இவ்வளோ தான் கான்செப்ட். இதை போட்டு உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இங்கே பாருங்கள், இரு எண்களின் பெருக்கல் பலன் 4500. அவற்றின் மீப்பேவா கண்டிப்பாக மீப்பேவா கொடுத்துருவாங்க. மீப்பேவா கொடுக்காம ஜோடிகள் கேட்க முடியாதுங்க, எழுதி கொடுக்கலாம். மீப்பேவா கொடுக்காம, HCF கொடுக்காம ஜோடிகள் கண்டுபிடிக்க முடியாது. போட்டுடலாமே, பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களோட ப்ராப்ளம் பாருங்கள். மீப்பேவா 12, மீப்பேவா மீச்சிமா கண்டுபிடிக்கலாம். இதில் பாருங்களேன், மீப்பேவா மீச்சிமா கொடுத்து எத்தனை ஜோடிகள் அமையும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த எண்களை என்னவென்று வைத்துக்கொள்ள வேண்டும், 12x, 12y.
12 காமனாக எடுத்தோம்னா எக்ஸு கமா ஒய். நான் ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் பெருக்குனா வர்றதான் எல்சிஎம்மு. எல்லாத்தையும் பெருக்குனா 12 எக்ஸ் ஒய் = 924. அப்போ எக்ஸ் ஒய் = 924 டிவைடட் பை 12 அடிங்க, ஒரு ஆன்சர் வரும். ஜோடியை கண்டுபிடிச்சிருங்க, இனிமேல் உங்கள் ப்ராப்ளம். சரிதானே? அவ்வளோதான் உங்களுக்கானது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கூட்டுத்தொகை கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொகை கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, எத்தனை ஜோடிகள் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்து கடைசி லாஸ்ட் ரொம்ப ஈஸியான டைப் கொடுத்துருக்கேன். ஏன்னா 2 பெரிய கான்செப்டில் ரொம்ப ஈஸி. என்னென்னா இப்படி கொடுத்துருவாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களின் மீப்பேவா இது எனில் அந்த எண்ணில் எது இருக்க முடியாது அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. எந்த நம்பர் இருக்க முடியாது, இதுக்கும் கண்டிப்பாக மீப்பேவா கொடுத்துருவாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு நம்பர் மீப்பேவா இருந்தால் அந்த நம்பரால் கண்டிப்பாக அந்த எண்கள் அடிபடும், எல்சிஎம்மும் அடிபடும், அந்த எண்களும் அடிபடும். சுவாரஸ்யமான ஒரு உண்மை, புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12, 18 எடுத்துக்கோமே, 6 காமனாக எடுத்துக்கோமே, 2, 3. இதுக்கு எல்சிஎம் என்ன? 36. ஹச்சிஎஃப் என்ன? 6. இந்த 6 எல்சிஎம்மையும் டிவைட் பண்ணும், இந்த எண்களையும் டிவைட் பண்ணும். ஹச்சிஎஃப் டிவைட் பண்ண முடியலன்னா அந்த எண்களே தப்புன்னு அர்த்தம். அது கான்செப்ட் தான். மீப்பேவா நம்பரில் எது கீழே டிவைட் ஆகலையோ அதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், 2 எண்களின் உயர் பொது காரணி 8 எனில் பின்வரும் எந்த எண் மீச்சிறு பொதுமுடங்காக இருக்க முடியாது. 8ஆல் எது அடிக்கலையோ அதுதான் ஆன்சர், அதான் இருக்க முடியாது. 24 8 1 8 2 16 3 8 24 இவன் இருக்கலாம். 8 40 6 48 இவன் இருக்கலாம். 7 8 56 இவன் இருக்கலாம். 8ஆல் 60 டிவைட் ஆகாது, இவன் தப்பு, இவன் தான் இருக்க முடியாது. அதே போல் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 4 டைப்பு. மொத்தமாக இதை நம்ம எடுத்தோம்னா உங்களுக்கு என்னடா இவ்வளோ இருக்கான்னு தோணும். ஒவ்வொரு நாளும் கொடுக்குறத ஒவ்வொரு நாள் பார்த்துங்க போதும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். இன்னும் இந்த காரணிப்படுத்துதல் முறை எல்சிஎம் ஹச்சிஎஃப் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்களே லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலே சொல்லிடலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட்னா அன்னைக்கான ஒர்க்கு அன்றைக்கி முடிச்சிருங்க. ஸோ இன்றைக்கான ஒர்க்கு இன்றைக்கி முடிச்சிருங்க, நாளைக்கான ஒர்க்கு நாளைக்கு பார்க்கலாம். அதன் அடிப்படையில் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்க வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.